ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்க போகிறது காயல்பட்டினம் ஸ்பெஷல் உணவுகள். அந்த ஸ்பெஷல் உணவுகளை எல்லாருமே காயல்பட்டினம் யூடியூபர்ஸ் ஒன்றா சேர்ந்து கொடுக்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா காயல்பட்டினம் உணவுகளை எல்லாத்தையுமே ஒன்றா காயல்பட்டினம் யூடியூபர்ஸே கொடுக்கறது ஸ்பெஷல். பார்த்திங்களா? எல்லா யூடியூபர்ஸோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவங்க சேனலை பற்றின டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் கொடுக்குறேன். மறக்காமல் பார்த்துட்டு எல்லா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம இப்போ பார்க்க போகிறது குக்கிங் டேஸ்டி வித் நஸ்ரீன்றவங்க இந்த சேனலை வச்சுருக்காங்க. அவங்க இன்றைக்கி நமக்காக செஞ்சு காமிக்க போகிறது காயல்பட்டினம் ஸ்பெஷல் பாச்சோறு. நன்றி நஸ்ரீன். அவங்க சேனல் குக்கிங் டேஸ்டி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. இந்த அருமையான பாச்சோறு ரெசிபி அவங்க சேனலில் ஃபுல்லாகவே டீட்டெயிலாக இருக்குது. மறக்காமல் பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஷகிலா பானு. அவங்க காயல் சுவைன்ற யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களோட கான்செப்ட் என்னென்னா குக்கிங் தான். இன்றைக்கி நமக்காக அவங்க செஞ்சு காமிக்கக்கூடிய ரெசிபி காயல்பட்டினம் ஸ்பெஷல் தக்கடி. நன்றி காயல் சுவை. உங்களோட ரெசிபி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இவங்களோட எல்லா ரெசிபீஸும் பார்க்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது. மறக்காமல் அவங்க சேனலில் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்ததாக நம்ம காயல்பட்டினம் யூடியூபர்ஸ் வரிசையில் பார்க்க போகிறது மொஹைதீன் ஃபாத்திமா. அவங்களோட சேனல் நேம் டெலிகேசி ஃபுட். இவங்களோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குக்கிங் மட்டும்தான் இவங்க சேனலில் போட்டுட்ருக்காங்க. இன்றைக்கி அவங்க நமக்காக காமிக்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயல்பட்டினம் ஸ்பெஷல் நச்சு பக்கோடா. இது ஈவினிங் ஸ்நாக்ஸு.
நன்றி மொஹைதீன் ஃபாத்திமா டெலிகேசி ஃபுட். இவங்களோட சேனல் லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். அடுத்ததாக நம்ம காயல்பட்டினம் யூடியூபர்ஸ் வரிசையில் நம்ம பார்க்க போகிறது காயல் கார்டனிங். ஆமாம், தோட்டத்துக்குள்ளே போக போகிறோம். அவங்க சேனலை பற்றி ரில்வானாவே அவங்க சேனலை பற்றி டீட்டெயில்ஸ் சொல்கிறாங்க, பாருங்கள். தோட்டக்கலையை பற்றி நீங்கள் இவங்க சேனலில் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ எந்த டவுட்ஸ்னாலும் அவங்கக்கிட்ட கேட்டால் கிளியர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட சேனலோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் எல்லாரோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது காயல் அடுப்பங்கரை ஜாரியா ராஜ் வச்சுருக்காங்க. ஸோ இவங்களோட சேனல்லேருந்து நமக்கு இன்றைக்கி செஞ்சு காமிக்கக்கூடிய ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காயல்பட்டினம் ஸ்பெஷல் அகனி கறி. இவங்களோட சேனல் லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் எல்லாருமே எல்லா சேனல்லையுமே பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் ரொம்பவே ஃபேமஸான ஒரு டிஷ். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 1/2 kg மட்டன் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மேரினேட் பண்ணுறதுக்கு என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூடு பேஸ்ட்டு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், ஒரு 6 பச்சை மிளகா. இதுக்கு காரத்துக்கு ஃபுல்லாகவே நம்ம பச்சை மிளகா தான் சேர்க்க போகிறோம். மசாலா ஐட்டம் எதுவுமே இந்த கறிக்கு சேர்க்க மாட்டோம். ஸோ உங்களுக்கு தேவையான அளவு காரத்துக்கு கூடவோ குறையவோ பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 1/2 kg மட்டனுக்கு 6லேருந்து 8 பச்சை மிளகா வரை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு வெங்காயத்தை நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் ஒரு 3/4 இதில் சேர்த்துக்கோங்க. மிச்சத்தை நம்ம தாளிப்பில் சேர்க்க போகிறோம். இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு மல்லி இலை, 1/2 கப் அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. இந்த மல்லி புதினா ரெண்டுமே வந்து இந்த கறிக்கு ரொம்ப நல்ல சூப்பரான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே ஒரு 1/2 an hourக்கு அப்படியே ஊற வச்சுருங்க. 1/2 an hour கழிச்சு நான் ஸ்டவ்வில் குக்கரை வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் பேலன்ஸ் இருக்க வெங்காயத்தை சேர்த்து தாளிச்சுக்கோங்க. வெங்காயம் பொன்னிறமாக ஆற வரை நம்ம இதை ஃப்ரை பண்ணணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் இப்போ இது கூட நம்ம 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர், 2 பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் இவ்வளோத்தையும் நம்ம இந்த தாளிப்பில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூட 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இஞ்சி பூடோட பச்சை வாசனை போனதும் நம்ம இப்போ இதில் ஊற வச்சிருக்கிற கறியை சேர்த்துக்கலாம். குக்கரில் விசில் போட்டு கறியை வேக வச்சு எடுத்துக்கலாம். கறி வேகிற இந்த கேப்பில் நம்ம இப்போ கோகோனட் பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் பூ எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 5 கேஷ்யூ சேர்த்துருக்கேன். இதில் ஒரு 4-5 பாதமும் கொஞ்சம் பிஸ்தாவும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். இப்போ இதை தோல் எடுத்துட்டு இதோட சேர்த்து அரைக்க போகிறோம். இது கூட நீங்கள் கசகசாவும் சேர்த்து அரைக்கலாம். எனக்கு இங்கே கசகசா கிடைக்காது, அதனால நான் யூஸ் பண்ணல. உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் அதையும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கோகோனட் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நல்லா கொரகரப்பு இல்லாமல் அரைச்சிக்கோங்க. கறி ஒரு 3/4 பாகம் வெந்திருக்கு. இப்போது இதில் நம்ம இப்போ கோகோனட் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். கோகோனட் பேஸ்ட் சேர்த்ததும் அந்த மிக்ஸி ஜார் அலசி இன்னொரு 1/4 கப் அளவுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக தண்ணி சேர்த்துட வேண்டாம். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் வேக வச்சுருங்க கறியை. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். கறி வெந்ததும் பாருங்கள், அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சுக்கிட்டு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது.
காயல்பட்டினத்தோட ரொம்பவே ஸ்பெஷலான அண்ட் ஃபேமஸான அகனிக்கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நன்றி ஜாரியா, ரொம்ப அருமையான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கீங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, இப்போ நம்ம அடுத்த காயல் யூடியூபர்ஸ் வரிசையில் பார்க்க போகிறது வித் ஜெயினான்றவங்க. அவங்களோட சேனலில் குக்கிங் மட்டும் இப்போ போட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்க இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செஞ்சு காமிக்க போகிறாங்க அப்படின்றத. அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்ரிவன், வெல்கம் டு வித் ஜெயினா. இன்றைக்கி பார்க்கக்கூடிய ரெசிபி காயல் ட்ரெடிஷ்னல் மஞ்சள் வாடா. அதுக்கு நான் பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன், ஒரு கப்பு ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். அதே 100 கப் அளவு நான் ஒரு பேஸ்ட் மாதிரி தயார் பண்ணிக்கிறேன். அதாவது ஒரு சாஸ்பேனில் 1.5 கப்பு வாட்டரில் மஞ்சள் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு சால்ட்டே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இப்படி கொதிக்கும் போது 100 கப்பு அதே கப் அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது கட்டி விழுந்துடக்கூடாது, இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பதம் வந்தப்புறம் ஆஃப் பண்ணிக்கிறலாம். இப்போது நம்ம இந்த இதில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன். தேங்காய் பூ போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். அதுக்கு பிறகு நம்ம அந்த காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட் மாதிரி, அதையும் இதோட ஆட் செஞ்சு அப்படி கையில் சூடு பொறுக்க நம்ம அதை கொஞ்சம் தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்படி அழகாக சேர்ந்துரும். கொஞ்சம் தண்ணி கூடுதலாக செல்லும், ஆனால் நிறைய ஊற்றிடக்கூடாது. பாருங்கள், இனி இதை அப்படியே ஒரு அரை மணி நேரமாவது ரெஸ்ட் பண்ணிக்கிடுவோம். இப்போ உள்ளக்குள்ளே ஸ்டவ்வை ரெடி பண்ணிக்கிறலாம். நான் 2 பல்லாரி எடுத்திருக்கேன். நல்லா சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. கறி லீவ்ஸ், சில்லி, க்ரீன் சில்லி ஒரு 2 எடுத்திருக்கேன். எல்லாம் சின்னதாக சாப் பண்ணிக்கோங்க. கீரை பொடி, அதாவது அதெல்லாம் உங்கள் காரத்துக்கு தகுந்தவாறு ஆட் பண்ணிக்கிறணும். கீரை பொடி போட்டிக்கிறேன். தேங்காய் பூ 2 டேபிள் ஸ்பூன் ஆட் செய்கிறேன். அது பிறகு மஞ்சள் ஆட் பண்ணுறேன். உப்பும் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு மாசு கீரைப்பொடி, தேங்காய் பூ, இந்த 3 தான் இதனுடைய ஹைலைட்டு, டேஸ்ட் கொடுக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கலாம் மாட்டேன். இப்படி பச்சையாகவே உள்ளக்க வச்சு பொரித்து எடுக்கும்போது ரொம்ப அது டேஸ்ட்டாக இருக்கும். ப்ரான் நான் குக் பண்ணி வச்சுருக்கேன், வரட்டி வச்சுருக்கேன். இப்போது நான் ஒரு பலகையில் ஈரத்துணி எடுத்து பிறகு நான் என்ன செய்கிறேன், வாடாக்குள்ளதை ப்ரிப்பேர் பண்ணுற தட்டிக்கிறேன். மேலே மூடி அது கொஞ்சம் பெருசாக தட்டிக்கிறணும். கீழே உள்ள அந்த பாட்டம் கொஞ்சம் சின்னதாக தட்டிக்கிறணும். எப்போவுமே இதை நம்ம ஒன்னியோன்னு தட்டி நம்ம பொரித்து பார்த்த பிறகு அது ரொம்ப ரஃப்பாக ஹார்டாக உங்களுக்கு தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கிறலாம். ஆனால் நான் போடுற அளவு கரெக்டாக இருக்கும் எனக்கு எப்போதுமே. ஸோ நான் இதைப்படியே தட்டிக்கிறேங்க. இப்போது என்ன செய்கிறேன், நம்ம அந்த மூடி தட்டி இருந்தோம் இல்லையா பெருசாக, அந்த கீழுள்ள பாட்டம் மேலே வர்ற மாதிரியும் மேலுள்ள பாட்டம் உள்பக்கம் போகிற மாதிரியும் க்ளோஸ் பண்ணிக்கிறணும். ஏங்கிட்டால் அந்த நம்ம பொரித்து எடுக்கும்போது, ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது அந்த இது நல்ல வாடாவை பார்க்க ஷைனாக அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கே. இப்போது நான் எல்லாம் ஆல்மோஸ்ட் தட்டி முடிச்சிட்டேன். இப்போது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். போடும்போது எப்போவுமே தீயை நல்லா கூட்டி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிறணும். நன்றி வித் ஜெயினப், ரொம்ப அருமையான ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கீங்க. அவங்களோட சேனல் லிங்க்கும் கீழே இருக்குது. காயல்பட்டினம் ஸ்பெஷல் உணவுகளை எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கீங்க. இந்த பகுதி இதோட முடிகிறது இல்லை, அடுத்ததும் தொடருது. ஸோ பகுதி 2, பகுதி 3 அப்படின்ட்டு காயல்பட்டினம் ஸ்பெஷல் உணவுகளை காயல்பட்டினம் யூடியூபர்ஸே கொடுக்க இருக்கிறாங்க. இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற காயல்பட்டினம் யூடியூபர்ஸ் வேறு யாராவது இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் kpmsamayal@gmail.com இமெயில் முகவரிக்கு என்னை தொடர்பு கொள்ளவும். எல்லாரோட சேனலோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். எல்லாருக்குமே நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு அன்போடு கேட்டுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு காயல்பட்டினம் ஸ்பெஷல் ஃபுட்டை தொகுப்பாக கொடுக்க போகிறோம். ஸோ எல்லாருக்கும் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில், அதாவது பார்ட் 2 பகுதியில் நம்ம சந்திப்போம். நன்றி.